வீட்டுக்கு தான் போவோம் ஸ்கூல்ல இருந்து. வேற எங்க போவோம்? நம்ம போய் ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? ஆமா ஆமா ஐஸ்கிரீம் சாப்பிடலாம்ப்பா. ஐஸ்கிரீம் 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 ஐஸ்கிரீம். சரி சரி கத்தாதீங்க. காது வலிக்கிறதுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு தொண்டை வலிச்சாலே பரவாயில்ல. இல்லடா கடை திறந்து எவ்வளவு நேரம் ஆச்சு, ஒருத்தனும் ஐஸ்கிரீம் சாப்பிட வரல. நீ வேற ஒழுங்கா கொடைய பிடிக்காம கிடையத்தை பிடிச்சிட்டு இருக்க. டேய் பாஸ் என்ன பாஸ், வெயில் அடிக்குதுன்னு நீங்க தானே பிடிக்க சொன்னீங்க. நான் கொடைய பிடிக்க சொன்னேன்டா, கேழத்தை பிடிக்க சொல்லல. டேய் ஹீமேனு, எதுவா இருந்தா என்ன பாஸ், உருகாம இருக்கணும் அவ்வளவுதானே. உன்னெல்லாம் நான் நம்பி வேலைக்கு வச்சேன் பாரு, என்னதான் சொல்லணும். உங்ககிட்டலாம் வேலை பார்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? டேய் வேலைக்கு கஸ்டமர் ஐஸ்கிரீம் சாப்பிட்றானோ இல்லையோ, நீ 2 எடுத்து ஓட்டுக்கிற. நான் என்ன தெரியாதுன்னு நினைச்சியா? பாஸ் அங்க பாருங்க, ஒரு ஃபேமிலி வருது, நம்ம கடைக்கு தான் வராங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? எங்க எவன் வரான்? எவன்டா இவன்? லைட் ஹவுஸ் மாதிரி இருக்கான் பாக்குறதுக்கு. ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு வந்தோம். கொஞ்சம் வண்டி ஓட்டி இறங்குறீங்களா? ஏப்பா குழந்தைங்களுக்கு 2 பேருக்கும் ஐஸ்கிரீம் கொடுப்பா. ஓகே சார். குழந்தைக்கு என்ன ஃப்ளேவர் வேணும்? எனக்கு சாக்லேட். எனக்கு வெண்ணிலா. டேய் ஹீமேன், காதுல வேலையாடா, எடுத்து குடுறா. ஓகே பாஸ், எடுத்து தரேன் பாஸ். இந்தாங்க, நீங்க சேர்க்கிற சாக்லேட்டும் வெண்ணிலாவும் எடுத்துக்கோங்க. என்ன சார், குழந்தைங்களுக்கு தலைமுடியா வெட்ட மாட்டீங்களா? இவ்வளோ பெருசா வளர்த்து வச்சிருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது சார். அதெல்லாம் நம்ம கண்ட்ரோல்லையே இல்லை. என்ன ஐஸ்கிரீம் என்ஜாய் பண்ணீங்களா? ஜாலி 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 ஜாலி, வீட்டுக்கு போலாம். டேய் காசு கொடுத்தான்னாடா அவன். கொடுத்துட்டான் பாஸ், வாங்கியாச்சு. நல்ல வேலை, இல்லைன்னா இந்த மாசமும் சம்பளத்துக்கு ஐஸ்கிரீம் தான்.